ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபோ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்ச வீட்டில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். பொதுவாக செவ்வாய் 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போது யோகத்தை தான் கொடுக்கும், நல்ல தைரியத்தை கொடுக்கும், புது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும், வியாபார யோகத்தை கொடுக்கும், தகவல் தொடர்பு துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல சொந்த பந்த பகையெல்லாம் நீங்கும். அப்போ செவ்வாய் செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. நம்ம எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி வாய்ப்புங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச வீட்டில் உச்ச குருவை நோக்கி பயணம் செய்திருக்கிறார். குரு பகவான் பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி தான், மேலும் விரையாதிபதி. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார். அப்போ செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், அசையா சொத்தில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், போர் போடணும், ஏதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதனால. மேலும் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்ச வீட்டில் சஞ்சாரம் செய்வது முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக போகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் பாருங்கள், சுக்கிரன் உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா சுக்கிரன் கேந்திரத்தில் அமரப்போவது தான். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக உங்களுக்கு நீச்ச வீட்டில் இருந்தார், எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனால் சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், சுக்கிரனுடைய பார்வை செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்தே விழ இருக்கிறது. அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பயண யோகத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் முக்கியமாக வராத பணம் எல்லாம் சேரும். ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். 7ஆம் இடம் வலுப்பது நல்ல நண்பர்கள் அமைவார்கள். விரும்பியவரை மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். முக்கியமாக வாகன யோகம், பூமி யோகம், கட்டட யோகம் இதெல்லாம் கொடுக்கும். கட்டடம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்க்க முடியும். சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பது. அதே போல் புதன் பகவான் பாருங்க இந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல உச்ச பலத்தில், ஆட்சி பலத்தில், மூலத்திரிகோண பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ 6 குடியவனும் 11 குடியவனும் பாருங்க நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இது பாருங்க உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும், சுப செலவுகளை கொடுக்கும். மருத்துவத்துறையில்
சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த துறை இருப்பவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கொள்வது. மேலும் ஏதாவது பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் உடனே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 6ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர்வது. அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், யோகாதிபதி சூரியன் மாத ஆரம்பத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறார். இது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக கோணாதிபதிகள் வெளுத்திருப்பது அதிர்ஷ்டம். எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு யோகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 5 சூரியனும் 11 சனியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இது பாருங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். நல்ல ஜனவசியத்தை கொடுக்கும். நல்ல திட்டமிடுதலில் யோகத்தை கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இந்த மாதம் பாருங்கள், செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடி காத்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புது வேலை அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சனி பகவான் பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த சனி பகவான் உங்களுக்கு பாருங்க சிரசு சனியாக தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 7 சனினாலே ஒரு பயம் பதட்டம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் 2ஆம் சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ அவர் தலையில் இருக்கும் பொழுது அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால மிகப்பெரிய செலவுகள்லாம் வருங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும். அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால மிகப்பெரிய வீடு கட்டணும், மிகப்பெரிய இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாடு போய் யாரெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் 12ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் வலுப்பெற்றிருப்பதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் 6ஆம் இடத்திற்கு செல்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம். மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாத கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பதனால இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும் மேஷராசிக்காரர்கள். முக்கியமாக குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில். அடுத்த மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 16, 17, 18 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 2, செப்டம்பர் 5, 6, 7, செப்டம்பர் 12, 13, 14, 15, 16, அதே போல் செப்டம்பர் 23, 24, 25, செப்டம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.